6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை கற்பிக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். ஓகே டீச்சர்ஸ், டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குக்கான நோட்ஸ் ஆப்ல வச்சு இந்த வாரத்துக்கானது போட்டாச்சு. ஆல் சப்ஜெக்ட்டுக்கு பிடிஎஃப் அப்டேட் பண்ணாச்சு. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல தர மறக்காம செக் பண்ணிக்கோங்க. 6th 7th ஆல்ரெடி கற்றல் விளைவு திறன் மதிப்பீட்டு தேர்வு, அதாவது லேர்னிங் அவுட்கம் நவம்பர் டெஸ்ட் நம்பர் 3 8th ஆன்சர் கீ பார்ப்போம். நிறைய டீச்சர்ஸ் கேட்டிருந்தீங்க. ஒரு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ தான். ஃபர்தர் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓரளவு கரெக்டான கீயா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் 2 மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டீச்சர்ஸ் தகவல் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம நோட்ஸ் ஆப்ல கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அண்ட் தென் உங்களுக்கு தேவையான ஹாஃபலி கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம போட்டுக்கிட்டு தான் இருக்கும். மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல பிடி டீச்சர்ஸ் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? செகண்ட் ஒன் ஆப்ஷன் தேர்டு பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் செகண்டு. ஃபோர்த்து ஆப்ஷன் செகண்டு நீதி நூட்கள். ஃபிஃப்த் ஒன் பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் ஏ இன்புருவோமே. சிக்ஸ்த் ஒன் பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் செகண்ட் பஞ்சாயத்து அலுவலக மைதானம். செவன்த் ஒன் ஆப்ஷன் சி, அதாவது இந்த வார வெள்ளி. எயித்து ஒன் ஆப்ஷன் சி விவசாயத்தின் பெருமை தாய்மை இயற்கையின் மகிமை. நைன்த் ஒன் ஆப்ஷன் பி பாட்டு போட்டிற்கான மக்களின் பங்கேற்பை உறுதி செய்ய. அதுதான். ஓகேங்களா? 10th ஒன் ஆப்ஷன் டி விளையாட்டுகளை ஊக்குவிக்க. தமிழ் பார்த்தாச்சு. இப்ப இங்கிலீஷுக்கான கீ பார்க்கலாம். 11th ஒன் ஆப்ஷன் டி, அதாவது காந்தி ஜெர்னி இன்ஸ்பைர் ஜஸ்டிஸ் அண்ட் பீஸ். 12th பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் சி ஆப்ஷன் 4 1 2 3. 13 பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் சி த சாம்பரன் சத்தியகிரகா. 14th ஒன் பார்த்துட்டீங்கன்னா இஸ் ஆல்சோ ஆப்ஷன் சி ஹி வேல்யூட் பீஸ்ஃபுல் மெத்தட் அண்ட் கலெக்டிவ் ஆக்ஷன். 15th ஒன் ஆப்ஷன் ஏ அன்ஃபேர் ட்ரீட்மெண்ட் டியூ டு ரேஸ். 16th ஒன் பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் சி மூன். 17th ஒன் பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் டி செகண்ட் அண்ட் 9th லைன். 18th ஒன் ஆப்ஷன் டி 2 pairs of rhyming words. 19th ஒன் ஆப்ஷன் சி parents are the well wishers of their children. 20 ஆப்ஷன் டி residuous. and then மேக்ஸ் பார்க்கலாம். 21 ஆப்ஷன் சி, அதாவது 56 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. 22 ஆப்ஷன் பி 192. 23 இஸ் ஆல்சோ ஆப்ஷன் பி 20:21. ஓகேங்களா? 24 ஆப்ஷன் ஏ. 25 இஸ் ஆல்சோ ஆப்ஷன் ஏ 125. 26 ஆப்ஷன் டி 10:15. 27 is also option A 16 p power 9. 28 option B 90 degree. 29 option C 135 degree. 30 option A 2 5 plus 2 centimeter. and then அறிவியல், அதாவது சயின்ஸ் பார்ப்போம். 31 ஆப்ஷன் ஏ ஒன்னால் மட்டும் அதிக பின்பிம்பம் தோன்றும். 32 பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் டி அவற்றிற்கு அதிக நுண்ணறிவு திறன் இருப்பதால். ஓகேங்களா? 33 பார்த்துட்டீங்கன்னா இஸ் ஆல்சோ ஆப்ஷன் டி மின்கடத்தா பொருட்களை எடுத்து அம்மாவை தள்ளி விடுவேன். 34 ஆப்ஷன் ஏ அசிடிக் அமிலம் இருப்பதால். 35 ஆப்ஷன் சி. 36 ஆப்ஷன் சி தேவையான தாது உப்புக்கள் உள்ளதாக இருத்தல் வேண்டும். 37 ஆப்ஷன் பி 2. 38 ஆப்ஷன் பி. 39 ஆப்ஷன் டி. 40 ஆப்ஷன் ஏ. and then 41 அதாவது சமூக அறிவியல் பார்க்கலாம். 41 பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் பி, அதாவது செகண்டு. 42 ஆப்ஷன் செகண்ட் உயர்நிலை கல்வி. 43 ஆப்ஷன் ஏ படிக்கட்டு வேளாண்மை செய்தல். 44 ஃபர்ஸ்ட் ஒன் மட்டுப்படுத்துதல் நிலை. 45 ஆப்ஷன் சி மூன்றாம் நிலை தொழில். 46 ஆப்ஷன் தேர்ட் இந்திய ரயில்வே. 47 ஆப்ஷன் சி அனைத்து இந்தியர்களின் மேற்கத்திய அறிவை வளர்ப்பது. 48
ஆப்ஷன் ஏ விவசாய விளைபொருட்களுக்கு அதிக வரி விதிப்பு. 49 இஸ் ஆல்சோ ஆப்ஷன் ஏ. கிழக்கிந்திய கம்பெனிகளிடமிருந்து ஆங்கில அரசுக்கு மாற்றப்பட்டது. 50 லாஸ்ட் கொஸ்டின் ஆப்ஷன் டி ராணி லட்சுமிபாய். டி ஓகேங்களா. ஓகே டீச்சர்ஸ், 9th ஆன்சருக்கு உங்களுக்கு ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. ஆன்சருக்கு அப்டேட் பண்ணணும்னு அப்டேட் பண்ணிடுறோம். ஸோ கவர்மெண்ட்டுக்கான அஃபிஷியல் ஆன்சருக்கு வந்தோடனே நம்ம சேனல்லையும் ப்ராப்பராக வந்துடும். இது டென்டேட்டிவ் ஆன்சருக்கு தான். மறக்காம இந்த வீடியோ உங்க டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும் பண்ணிட்டு பாருங்க. தொடர்ச்சியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல பார்த்தா வந்துகிட்டே இருக்கும். நோட்ஸ் ஆஃப் லெசனாக இருக்கட்டும், அப்கமிங்ல ஹேஃபில் எக்ஸாம்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும். அப்புறம் மேக்ஸுக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாம்ஸுக்கும் நம்ம 2 மாடல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். 9th 10th எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம். 11th 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், 10th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம். உங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம வீடியோ சஜஷன் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல் அப்படின்றதாகும். மறக்காம டிஸ்கிரிப்ஷன் உள்ள பிடி டீச்சர்ஸ் குரூப், அப்புறம் என்என்எம்எஸ் குரூப், நிறைய குரூப்ஸ்லாம் இருக்குது. எஜுகேஷன் குரூப்ல மறக்காம டீச்சர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.